சரியா என்னன்னு சொன்னா லைவ் போகுது ஆல்ரெடி சொன்னேன் நான் எப்படி அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி அப்படி அந்த பவர்ல வேணும் ஓகே இப்போ சம்பவம் ஸ்பீக்கர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்பீக்கருக்கு தான் கால் எடுத்தேன் நான் ஸ்பீக்கர் ஆன்சர் பண்ணல அப்ப நான் අතවට ගන්න එපා. නග බෑම කොහලා. ඔයාලා ඉරුම මැද ගත කළා. එහෙම කොහොමද කරන්නේ? අතවට ගන්න එපා. මේ ගමේ මිනිස්සු අපි. ඒක මාර. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவலை போலீஸ் ஊடக பேச்சாளர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். எதற்காக அவர் கைது செய்யப்பட்டார், எங்கே கைது செய்யப்பட்டார் என்பது தொடர்பான தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அதை தவிர மற்றொரு காணொளி சமூக வலைதளத்திலே வைரலாக பரவி வருகின்றது. அதிலே நபர் ஒருவரை போலீசார் தாக்கி இருக்கின்றார்கள். இவ்வாறு போலீசாரினால் தாக்கப்பட்ட நபர் கடும் காயங்களுக்குள்ளான நிலையிலே வீதியிலே நிற்பது போன்ற வகையிலே அந்த காணொளி அமைந்திருக்கின்றது. இந்த இரண்டு விடயத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கின்றது. அந்த சம்பந்தம் என்ன என்பது தொடர்பாகவும் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். தற்பொழுது விடயத்திற்கு வரலாம். ஜாழ்ப்பாணத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினரான ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சற்று முன்னர் ஜாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜாழ்ப்பாணம் சாவச்சேரி பகுதியில் வைத்து அனுராபுரம் போலீசாரினால் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பான காணொலியும் தற்பொழுது வெளியாக இருக்கின்றது. போலீசார், அதாவது அனுராபுர போலீசார் யாழ்ப்பாணம் சாவச்சேரிக்கு சென்று அர்ஜுனாவை கைது செய்வதற்கு போகின்றார்கள். அப்போது அர்ஜுனாவும் கௌசல்யாவும் காவல்துறையினரிடம் பல கேள்விகளை எழுப்புகின்றார்கள். நீங்கள் காவல்துறையினரா, அதற்குரிய அடையாள அட்டைகளை காட்டுங்கள் என்று கேட்கின்றார். அதிலே ஒருவர் தான் சீருடன் சென்றார், மற்றவர்கள் சிவிலுடன் சென்றிருக்கிறார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் அங்கே அர்ஜுனா போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார். அது தொடர்பாக சரியான ஆவணங்களை நீங்கள் காண்பீங்கள் என்று அர்ஜுனா கேட்டிருந்தார். அதாவது என்னை கைது செய்வதற்கு சரியான ஆவணங்களை காட்டுங்கள் என்று. நான் நாடாளுமன்ற உறுப்பினர், நீங்கள் நினைத்தது போல் கைது செய்ய முடியாது என்று அவர் கூறினார். அப்போது போலீஸ் தரப்பிலிருந்து அனைத்து ஆவணங்களுமே தயாராக இருக்கின்றது, அனைத்து ஆவணங்களையும் பெற்றே நாங்கள் தற்பொழுது கைது செய்ய வந்திருக்கின்றோம், எங்களுக்கு ஒத்துழைங்கள் என்று கேட்டிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக அர்ஜுனா ராமநாதனுக்கு கைவிலங்கிட்டு அவர்கள் ஏற்றி கொண்டு செல்கின்றார்கள். அவர்கள் தற்பொழுது யாழ்ப்பாணம் சாவச்சேரியில் கைது செய்து அனுராபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்காக அவரை அழைத்துச் செல்வதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு அவரை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்த இருக்கின்றார்கள். கடமைக்கு இடையூறு விளைவித்தார் என்கின்ற குற்றச்சாட்டுக்களை உள்ளடக்கியே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை அனுராபுரத்துக்கு அழைத்துச் சென்றதன் பின்னர் அவர் நீதவான் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்படுவார். அங்கு அவருக்கு எவ்வாறான தீர்ப்பை நீதிபதி வழங்க இருக்கின்றார் என்பது தொடர்பாக அறிந்து கொள்வதற்கும் பலர் ஆவலாக இருக்கிறார்கள். எதற்காக அனுராபுர போலீசார் இங்கு வந்து அவரை கைது செய்தார்கள் என்று சொன்னால், சில தினங்களுக்கு முன்னர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். யாழ்ப்பாணத்திலிருந்து நாடாளுமன்றம் செல்வதற்காக கொழும்புக்கு பயணித்துக் கொண்டிருந்த போது அதிகாலை வேளையிலே அனுராபுர பகுதியில் அவர் போலீசாரினால் வழிமறிக்கப்பட்டார். போக்குவரத்து போலீசாரினால் இவ்வாறு வழிமறிக்கப்பட்ட நிலையில் அவர் தனது காரில் கெட்டை போட்டிருந்ததாகவும், அது தவிர விஐபி லைட் எதிரே வருகின்ற வாகனங்களுக்கு இடையூறாக இருப்பதாகவும் போக்குவரத்து போலீசார் அவருக்கு கூறியிருந்தார்கள். அந்த தொடர்ச்சியாக உங்களது சாரதி அனுமதி பத்திரத்தை தாருங்கள், உங்களது தேசிய அடையாள அட்டையை காண்பீங்கள் என்று போக்குவரத்து போலீசார் கேட்டிருந்தார்கள். அது தவிர அர்ஜுனா ராமநாதன் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று கூறிய போதும் அது தொடர்பாக அவர்கள் கணக்கெடுக்கவில்லை, அல்லது அவர் காட்டிய அந்த பத்திரத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இது ஒரிஜினல் பத்திரம் இல்லை என்பது போல கதைத்தார்கள் என்று அர்ஜுனா ராமநாதன் சார்பாகவும் அவரது ஆதரவாளர்கள் சார்பாகவும் பல தகவல்கள் சமூக வலைதளத்திலே பகிரப்பட்டிருந்தது. அது பின்னணியில் தான் அவர் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர் சரியான நடைமுறைகளை பின்பற்றவில்லை, போக்குவரத்து விதிமுறைகளை அவர் மீறி இருக்கிறார் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் அப்போதே தகவல் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கையினை போலீசார் மேற்கொண்டிருந்தார்கள். நீதிமன்ற நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டதன் பலனாக அவரை கைது செய்வதற்கான பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே அவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அது தொடர்பான காணொலியை நீங்கள் இந்த வீடியோவுக்கு பின்னே பார்க்கலாம், அதாவது நான் கதைத்த முடிய பின்னால் அந்த வீடியோவிலே பார்க்கலாம். அதை தவிர மற்றொரு காணொலியும் சமூக வலைதளத்திலே வைரலாக பரவி வருகின்றது. அது எந்த இடத்தில் அந்த சம்பவம் நடந்தது, என்ன விடயம் நடந்தது என்பது தொடர்பாக எல்லாம் தகவல்களை பெற முடியவில்லை. ஆனால் ஒரு காணொலி சமூக வலைதளத்திலே வைரலாக பரவி வருகின்றது. அதிலே போலீசார் இளைஞனை தாக்கி இருக்கின்றார்கள். கடும் காயங்களுக்குள்ளான இளைஞன் வீதியிலே நிற்கின்றான். மக்கள் போலீசாருடன் முரண்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பல போலீஸ் அதிகாரிகள் உத்தியோகர்கள் அங்கே நிற்கின்றார்கள். ஏன் தாக்கினார்கள், எதற்காக தாக்கினார்கள் என்பது தொடர்பாக
தெளிவாக எல்லாம் தெரியவில்லை. இருந்த போதிலும் போலீசார் ஒரு இளைஞனை தாக்குவதற்கான அதிகாரம் இல்லை. எவ்வாறு புலைவிட்டாலும் தாக்குவதற்கான அதிகாரம் போலீசாருக்கு இல்லை. ஆனால் எப்படி அந்த இளைஞனை தாக்கினார்கள் என்கின்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருந்தது. ஏனால் இரண்டு விடயங்களுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது. அதாவது போலீசார் இளைஞனை தாக்கிய காணொலிக்கும் அர்ஜுனா கைது செய்யப்பட்டதற்கும் சம்பந்தம் இருக்கின்றது என்று நான் ஆரம்பத்திலே கூறினேன் என்று சொன்னால், ஒரு எம்பி, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் போலீசாரை அவமதித்தார் அல்லது போலீசாரின் கடமைக்கு இடையூறாக இருந்தார் என்று அவர் கைது செய்யப்படுகின்றார். ஆனால் ஒரு இளைஞரை போலீசார் தாக்கி இருக்கிறார்கள். அதை விட போலீசார் பல முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் இதே போல் போலீசார் தீவிரமாக நடவடிக்கை எடுக்கிறார்களா அல்லது சட்டம் அதுவாக நடவடிக்கை எடுக்கின்றதா என்றால் அது கேள்விக்குறியாகவே அமைந்திருக்கிறது. ஆகவே அனைத்து விடயங்களிலும் ஒரே மாதிரி இந்த இலங்கை போலீசார் செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இதிலே கூறுகின்றேன். ஆகவே இரண்டு காணொளிகளை நீங்கள் பார்க்கின்ற போது உங்களுக்கே இலங்கை சட்டம் எப்படி இருக்கின்றது என்பது தொடர்பாக விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவே சராசரி மனிதன் பாதிக்கப்படுகின்ற போது அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதிக்கப்படுகின்ற போது போலீசார் தீவிரமாக செயற்படுகின்றார்கள். ஆனால் போலீசார் ஒரு புலைவிடுகின்ற போது, போலீசார் ஒரு சராசரி மனிதனை தாக்குகின்ற போது அந்த அளவிற்கு எல்லாம் ஒன்றுமே நடப்பதாகவே இல்லை. ஆகவே போலீசாருக்கு சுதந்திரம் கொடுக்கின்றோம் என்று அலுவலர் கூறியிருக்கிறது. அந்த சுதந்திரத்தை போலீசார் தவறாக பயன்படுத்துகின்றார்கள். போலீசார் தவறாக பயன்படுத்துகின்றார்கள் என்பது தெரிந்தும் இவ்வளவு சுதந்திரம் கொடுக்கப்படுகின்றதா, போலீசாரை சரியான ஒழுங்குமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற கருத்தும் இங்கு தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த். ඒ ඩොකියුමන්ට් එක තියෙන්නේ පැහැදිලිත් නෑ මේක කතාවක් හරි එහෙනම් ඔයගොල්ලෝ අරස් කරනවනම් මාව පළවෙනිදම අරස් කරනවා. ඉතින් පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙක්ව ඔයගොල්ලෝ හේතුව නැතුව අරස් කරන්න බෑනේ. දැනුවත් කරාද මේ ඔබතුමා ඉතින් දැනුවත් කරපු ඩොකියුමන්ට් එකක් බෑනේ. මේ මන්ත්‍රී කෙනෙක්ව අරස් කරන්න ක්‍රමයක් තියෙනවා. දැන් ඔයගොල්ලෝ දෙමළ මන්ත්‍රී කෙනෙක්නේ ඕම කරන්නේ. දැන් ඔය සිංගල වුණත් ඕම කරනවාද? අනිත් එක අපි නම් කරලා තියෙනවද? නෑ. ඔව්. ඔව්. මේක ජනාධිපති ඉන්නේ. ඔව්. எனக்கு அரசு வாரண்ட் இல்லங்க. யூ ஹேவ் தி அரசு வாரண்ட். அரசு வாரண்ட் கோ பென் என்ன அரசு விஜயலாலுக்கு அடிக்கிறேன். ஆனந்த விஜயலாலுக்கு இவட மினிஸ்டருக்கு, பப்ளிக் செக்யூரிட்டி மினிஸ்டருக்கு විජේලාල් ඕල පළයෙන් අරස් කරනවනේ කිසි අවුලක් නැහැ. කන්සන් සිංහලද ලියන්නේ? ඔව් කන්සන් ඒ තියෙන සිංහලයි. මට ඒක කියවන්න බෑ. ඒක වරදිනේ සම්පූර්ණම. දැන් ඕගොල්ලෝ ගෙනලා තියෙන ડોකියුමන්ට් එක සිංහලින්නේ. ඔබතුමාට ඉතින් මම සිංහල කතා කරනවා. එනකොට මට ඒක කියවන්න බැරි නිසා මම මොකද කරන්නේ? කතානායකතුමා කෝල් කරලා අහන්න. හරි. ඉතින් කතානායකතුමා කෝල් එක ආන්සර් කරේ නැත්නම් මම මොකද කරන්න බෑනේ. ඒක වල කතානායකතුමා. හෙලෝ සර්. මාව අරස් ඔබතුමාගේ නම කියන්නේ අයි යුනිෆෝම් නැතුව ඉන්නේ. ඔබතුමා කවුද? ඔබතුමා කවුද කියන්නේ? අය නම කියන්නේ? දැන් මම විශ්වාස කරන්න බෑනේ මේ සිවිල් එකනේ ඇවිල්ලා ඉන්නේ. එතකොට සිවිල් ඇවිල්ලා අතරම කොට ගන්න බෑ. ඔබතුමා නම කියන්නකෝ. නම කියන්නකෝ. ඔව් පොලිස් ඔෆිසර්ද? අයිඩෙන්ටි කාඩ් හරි පෙන්වන්න හරි ඉතින්. ඔව් මට පෙන්නන්න ඉතින් මම දර්ශනය කරන්නේ නැහැ මම කවදාවත්. මං අහන්නේ ඔබතුමා කවුද කියලා. ශ්‍රී ලංකා පොලිස් අයි හරි ඔබතුමා එහෙනම් හරි කිසි අවුලක් නැහැ. නෑ මට ස්පීකර්ට කතා කරලා මේක අහන්න ඕනේ. අපි ගාව ડોකියුමන්ට් තියෙනවා. ඔයා පස්සේ ඕඩර් ඇක්ෂන් එක ගන්න බැරිද? නෑ මෙහෙමයි මම පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කෙනෙක් නේ. ඔව් අපි දන්නවා දැන් අපි ක්‍රමවේදයක් තියෙනවා පාර්ලිමේන්තු යන වෙලාවක හරි මම දැන් පාර්ලිමේන්තු යනකම දැන් මම ඕගොල්ලෝ මගේ පාර්ලිමේන්තු යනකොට රාජකාරී නවත මෙච්චර ලාවට ගරු කරනවා. හරිද? කතා කරන්නේ ඔයගොල්ලෝ කතා ගන්න බෑ. ඔයා ආවිල්ලා ඔයාගේ සහෝදරයෙකුට කියවන ඔයා ඉන්නවද? එහෙම කරන්න බෑ වාක්‍යෝ. කාට වුණා මේ වචනයක් මිසුරා කියලා ඔයා ආවිල්ලා මෙතන චරිතයක් වෙන්න හදන්න එපා. එහෙම නෙවෙයි අයිස් මිනිස්සු. මටවත් කිසිම තරහක් නැහැ. මාත් බලන් හිටිය ඔක්කොම. එහෙම කරන්න එපා. එහෙම ගහන්න පුළුවන්ද පොලිසියට? ගහන්න බෑනේ. මේ බලන්නකෝ. මේ බලන්නකෝ. පොඩයි මේක නම් අතාරින්න බෑ. මේක අතාරින්න බෑ. ගණන් ඔබ ගන්න. පොලිසියෙන් ගහලා මේ ලේන්නේ. ඔක්කොම ගත්තා. බණ්ඩාර මහත්තයා අහිංසක මිනිස්සු කොට පොඩි වතරේ මිස්සේ පරියෙම ගහ පාර. එහෙම ගහනවද බම් මේ